ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் சாட்டர்டே வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசி சிபிடி 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து குடுத்திருந்தோம். அதாவது இப்ப நடந்து முடிஞ்சுச்சு இல்லையா சாட்டர்டே. சோ அதுல என்டிபிசி சிபிடி 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து குடுத்திருந்தோம். இந்த டெஸ்ட் வந்து சாட்டர்டே ஓப்பன் ஆகி மண்டே நைட் 12 o'clock க்ளோஸ் ஆகிச்சு. 3 டேஸ் வந்து இந்த டெஸ்ட் வந்து லைவ்ல இருந்துச்சு. இந்த 3 டேஸ்ல டோட்டலா 723 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த டெஸ்டோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸி டூ மாடரேட் லெவல்ல நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தோம். இதுல கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கட் ஆஃப் வந்து 65. ஓகேவா? சோ இப்போ நாம குடுத்திருக்க டெஸ்ட்ல நீங்க 60க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாலே இது வந்து நல்ல ஸ்கோர் தான். கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல உங்களால கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ண முடியும். அப்ப 50க்கு கீழ ஸ்கோர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணணும் மேம்? இன்னும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, என்டிபிசியோட கட் ஆஃப் வந்து 70க்கு மேல இருக்கும். ஓகே. சோ எப்பவுமே நீங்க ஒரு 70க்கு மேல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து கட் ஆஃப்ப தாண்டி போயிரலாம். அந்த பார்டர தாண்டி போயிரலாம். 70க்கு மேல ஸ்கோர் வந்துருச்சுன்னா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த 80க்கு மேல 85க்கு மேலலாம் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த டாப் ரேங்க்குக்குள்ளே உள்ள வந்துரலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70ய தாண்டக்கூடிய அளவுக்கு எய்மா இருக்கணும். இப்ப 70ய தாண்டி 80 எடுத்த ஸ்டூடண்ட், 85 எடுத்த ஸ்டூடண்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணணும். அந்த 85னா அந்த 85 டூ 90 அத வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ அந்த 50 எடுத்த ஸ்டூடண்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க 70க்கு எய்ம் பண்ணணும். 60 எடுத்த ஸ்டூடண்ட் என்ன பண்ணணும்னா, நீங்களும் 70, 75 கிட்ட எய்ம் பண்ணணும். நான் 65 எடுத்திருக்கேன் அப்படின்னா, அடுத்த டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த 75 எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் எஃபோர்ட் போடணும். ஓகே. இந்த 65 மார்க் வாங்கியிருக்கவங்க, இந்த 60 டூ 65 ரேஞ்சுல நீங்க ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, சோ நீங்க வந்து பார்டர்ல இருக்கீங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சேஃப் ஜோனுக்குள்ள வரணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 70க்கு மேல ஸ்கோர் பண்ணணும். இன்னொரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்கன்னா, நீங்க சேஃப் ஜோனுக்குள்ள வந்துருவீங்க. ஓகேவா? சோ அப்போ வந்து கட் ஆஃப்ப விட உங்களோட மார்க் வந்து ஒரு 4 மார்க், 5 மார்க் அதிகமா வந்துரும். ஓகேவா? சோ அதனால எப்பவுமே அந்த 70க்கு மேல எடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. 70க்கு மேல 70 டூ 80 எடுக்குறீங்க அப்படின்னா, அடுத்து 80 டூ 90. சோ இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ப தாண்டி அந்த சேஃப் ஜோனுக்குள்ள போணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, ரேங்கருக்குள்ள வந்துரலாம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, டாப் ரேங்க்குக்குள்ள வந்துரலாம். ஓகேவா? 3 ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் வந்து பிகினர் ஸ்டேஜ்ல இருப்பீங்க. பிகினர் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு 30 மார்க் வாங்குவீங்க ஸ்டார்ட்டிங்ல. 30ல இருந்து 50 கொண்டு வர்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 50 டூ 60 கொண்டு வர்றது ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சோ 60 டூ 70 கொண்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அந்த 70லயே ரொம்ப நாள் நிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த 60 டூ 70க்குள்ளேயே நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 70க்கு மேல எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த 70 டூ எந்த எந்த ரேஞ்ச் அந்த 85 ரேஞ்சுக்குள்ள வரணும்னா, இன்னும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே ரிப்பீட்டடா படிக்கணும். மேத்ஸ்ல விடக்கூடிய சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட். இதுலயே பாத்தீங்கன்னா 10 மார்க், 5 மார்க், நெகட்டிவ்ல மார்க் வாங்குன ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த டெஸ்ட்லயே. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து பிகினரா தான் இருக்கீங்க. நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நீங்க 0 லெவல்ல இருக்கீங்க. ஓகேவா? சோ 0 லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ முடிக்கணும். ஓகே. மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ்ன்னு எல்லா சிலபஸையும் தரோவா சாப்டர் வைஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ இதுல அந்த 50க்கு மேல மார்க் எடுத்த ஸ்டூடண்ட் இந்த ஸ்டேஜ முடிச்சிருப்பீங்க. சிலபஸ முடிச்சிருப்பீங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, ரிப்பீட்டட் பிராக்டிஸ் எடுக்கணும். மேத்ஸ்க்கா இருக்கட்டும், ரீசனிங்க்கா இருக்கட்டும், ஜெனரல் அவேர்னஸா இருக்கட்டும். இப்ப மேத்ஸ், ரீசனிங்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்தந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டா நான் ஈஸியா சால்வ் பண்ணிருவேன். ஜியோமெட்ரி டாபிக், ட்ரிகனாமெட்ரி டாபிக் இருக்குன்னா, இந்த டாபிக்ல நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்ப அது எல்லாமே இந்த பிராக்டிஸ்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் சிலபஸ முடிச்சிருங்க. அந்த 10 மார்க், 15 மார்க், 5 மார்க் இந்த மாதிரி வாங்கியிருக்க ஸ்டூடண்ட் சிலபஸே இன்னும் முடிச்சிருக்க மாட்டீங்க. சோ சிலபஸ முடிங்க. அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஒரு 40 டூ 50 ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்க்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். 40 டூ 50 மட்டும் இல்ல, எல்லா ஸ்டூடண்ட்டும் 40க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்கவங்க, 50க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இந்த 3வது படியில மார்க் டெஸ்ட். இதுல டெய்லி பாத்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடணும்.
ஓகேவா? சோ இத ரெகுலரா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த என்டிபிசில உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேவா? அது மாரி நம்ம குடுக்கக்கூடிய ப்ரீ டெஸ்ட்டையும் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. சோ இப்ப இந்த மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க குடுக்குற இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் மட்டும் எனஃப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இது வந்து நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸ் குடுக்குறோம். ஒன்ஸ் நீங்க வந்து ரெடி ஆகிட்டீங்க, சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, டெய்லி உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணணும், மார்க் டெஸ்ட் எடுக்கணும். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சோ அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், டெய்லி டெஸ்ட் எடுத்துட்டு அந்த டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ணலாம். இதுல சாப்டர் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா, மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் எல்லாத்துக்குமான சாப்டர் டெஸ்ட் குடுத்திருப்போம். செக்ஷனல் டெஸ்டும் அதே மாதிரி தான். மேத்ஸ் ஃபுல்லா டெஸ்ட் எழுதுற மாரி இருக்கும். ரீசனிங் ஃபுல்லா டெஸ்ட் எழுதுற மாரி குடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலா ஃபுல் டெஸ்ட். இப்போ நீங்க எடுக்குறீங்க இல்லையா லைவ் டெஸ்ட், இதே மாதிரி அங்க வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து குடுத்திருப்போம். ஓகேவா? சோ அந்த டெஸ்ட் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? சிலபஸே முடிக்கல அப்படிங்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க பிகினர். ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 0 டூ ஹீரோ ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சோ எடுத்த உடனேவே புக்க பார்த்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸோ, ஆஃப்லைன் கிளாஸோ ஜாயின் பண்ணிட்டு சிலபஸ நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஓகேவா? சோ அதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து குடுத்திருக்கோம். 0 லெவல்ல இருக்கக்கூடிய பிகினர் வந்து சோ என்ன பண்ணுங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து முடிச்சிருங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் நாம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு, இப்போ ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இப்போ செகண்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா, இன்னொரு 2 டேஸ்ல 3 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. சோ என்டிபிசிக்கான 3 பேட்ச் பிளஸ் குரூப் டிக்கான செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசி படிக்கிறதுக்கு இந்த 3 பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் நாளைக்கு உங்களுக்கு நான் குடுத்துருவேன். ஓகே. சோ இப்போ டாப்பரோட ஸ்கோர் வந்து நாம பார்க்கலாம். ஓகே. சோ 87.2 வந்து ஃபர்ஸ்ட் மார்க். அதுக்கப்புறம் பாருங்க 86.4, சோ 82.9, 81.3. ஓகே. சோ இந்த 86.4, 87.2 சோ இந்த ரேஞ்சுக்குலாம் வரணும் அப்படின்னா, அது எல்லாமே ரிப்பீட்டட் பிராக்டிஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 40 மார்க் தான் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது 50 ஆயிருக்கும். 50, 55 ஆக்கியிருக்காங்க மாத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 டூ 55 கூடணும். இல்ல 55 60ஆ மாத்தணும்னா 5 மார்க் தான் இன்கிரீஸ் ஆகுது. பட் அதுக்கான பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிரவுண்ட்ல நெறைய பண்ணணும். ஓகே. சோ இதெல்லாம் பண்ணதுனால தான் இவ்ளோ ஸ்கோர் வந்து வாங்க முடியுது. ஓகே. சோ இந்த 80க்கு மேல வாங்கியிருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இப்பவே நீங்க வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்கீங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து சிபிடி 1ம் கிளியர் ஆகிரும். சிபிடி 2வுமே கிளியர் ஆகிரும். சோ மற்றவங்களுக்கும் இன்னும் டைம் இருக்கு. ஓகேவா? ஹோப்ப விட்டுறக்கூடாது. ஓகேவா? சோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த களத்துல இருக்கணும் நாம. ஓகே. சோ அதனால மத்தவங்களும் 60க்கு மேல எடுத்திருக்கீங்க, 50க்கு மேல எடுத்திருக்கீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களாலயும் அந்த 80 தொட முடியும். ஓகேவா? சோ இது எல்லாமே நல்ல ஸ்கோர் தான். 70, 75க்கு மேல எடுக்கிறவங்க. பட் இதுலயே நீங்க ஸ்டாப் ஆயிறக்கூடாது. 75 எடுத்திருக்கீங்கன்னா, 75லயே ஸ்டாப் ஆயிறக்கூடாது. அடுத்து அந்த 85 நோக்கி நீங்க போகணும். 65 எடுத்தவங்க அடுத்து 75 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? சோ ஒன் பை ஒன்னா நீங்க இம்ப்ரூவ் பண்ணா தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, முன்னேறி போக முடியும். ஓகேவா? சோ இதே மாதிரி இன்னொரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து என்ன குடுப்போம்னா, ப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து குடுப்போம். சோ அந்த ப்ரீ லைவ் டெஸ்ட்டையும் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெறைய குரூப்க்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணட்டும். லாஸ்ட் வீக் 800 ஸ்டூடண்ட் அட்டெண்ட் பண்ணாங்க. இந்த வீக் வந்து 720 சம்திங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 700 வரைக்கும் வந்து இந்த வாரம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஸ்டூடண்ட்ஸ் வந்து இவ்ளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இவ்ளோ பேருக்குள்ள நாம எந்த லெவல்ல இருக்கோம், எவ்ளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சோ 70க்கு மேல எடுக்க பாருங்க. ஓகேவா? ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள வரணும்னா 70க்கு மேல எடுத்துருங்க. அதே 80க்கு மேல போயிட்டீங்கன்னா, ரிசல்ட் வரைக்கும் நீங்க வெயிட்டே பண்ண வேண்டாம். ரிசல்ட் எப்ப வருது, எந்த டேட்ல வருதுன்னு இது பண்ணவே வேண்டாம். கன்ஃபார்மா எழுதி வச்சுக்கலாம். உங்களோட செலக்ஷன் வந்து கன்ஃபார்ம். ஓகேவா? சோ அந்த 80க்கு மேல எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் உங்களோட முயற்சிய கொண்டு போங்க. ரிப்பீட்டடா எஃபோர்ட் போடுங்க. கரண்ட் அஃபேர் வீக்கா இருந்தா கரண்ட் அஃபேர இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல வீக்கா இருந்தா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல எது வீக்கோ அத இது பண்ணுங்க. மேத்ஸ் ரீசனிங்ல 80% என்னால எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ண முடியுது. மீதி 20% கொஸ்டின் எனக்கு லாஜிக்கே வந்து யோசிக்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடண்ட் மேத்ஸ் ரீசனிங்ல எந்தெந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்றீங்களோ, அதையும் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. சோ எந்த இடத்துலயுமே மார்க்க விடக்கூடாது. இப்போ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போதே ஒரு ஸ்ட்ராட்டஜிய உருவாக்கிக்கணும். நெகட்டிவ்ல அதிகமான மார்க் விடக்கூடாது. அட்டெம்ப்ட் அதிகமா குடுக்கக்கூடாது. 80 அட்டெண்ட் பண்ணிட்டு 60 தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. 80 அட்டெண்ட் பண்ணா
அட்லீஸ்ட் ஒரு 90% அக்யூரசியாவது கொண்டு போணும். ஓகே. ஒரு 75 கிட்டயாவது வாங்கணும். ஓகேவா? அதனால ஸ்பீடு, அக்யூரசி எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. இன்னும் நிறைய டெஸ்ட் கொஸ்டின் நான் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ரயில்வே என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஓகே. சிபிடி 1ஓட டெஸ்ட், சிபிடி 2ஓட டெஸ்ட் ரெண்டுமே இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கவர் பண்ணிருவோம். சோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். இதுல பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து குடுத்திருப்போம். இப்போ எப்படி நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். ஓகே. சோ எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம். ரியல் எக்ஸாம்ல எப்படி உங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் குடுத்திருப்போம். டைம் வந்து சைடுல ஓடிட்டு இருக்கும். 1.5 மணி நேரம் டைம் வந்து ஓடிட்டு இருக்கும். சோ இப்போ 1.5 மணி நேரம் டெஸ்ட்னா சைடுல டைமர் வந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஓடும். அதே நீங்க 1/2 அன் ஹவர் டெஸ்ட் 10 மினிட்ஸ் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் வந்து ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய டெஸ்ட் நீங்க போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீட்டா கொடுத்திருப்போம். சோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப டீடைல்டா நீங்க சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். சோ டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் உங்களுக்கு எது வீக் ஏரியாஸ், எது ஸ்ட்ராங் ஏரியாஸ்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிச்ச உடனே டெஸ்ட் போடும்போது 40 மார்க் தான் வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிப்பீட்டட் பிராக்டிஸ், டெஸ்ட் இது எல்லாம் சேர்த்து தான் உங்களை வந்து டாப்பரா மாத்தும். சோ படிக்க ஆரம்பிங்க. இன்னும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடண்ட்ஸ் அதாவது இன்னும் கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இப்ப குடுத்த ப்ரீ லைவ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 0 நெகட்டிவ் மார்க்லாம் வாங்கியிருக்கீங்க. சோ நீங்க ஒரு பிகினரா இருப்பீங்க. இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படி பிகினரா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் சிலபஸ ஃபர்ஸ்ட் முடிங்க. ஓகே. 20 மார்க், 10 மார்க், 15 மார்க் எடுத்த ஸ்டூடண்ட் சோ இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. எனக்கு சிலபஸ எப்படி முடிக்கணும்னு தெரியல. எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல மேம். நான் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. என்டிபிசிக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடண்ட் ரயில்வே என்டிபிசிக்கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ நாளையில இருந்து 3rd பேட்ச் வந்து என்டிபிசிக்கு ஸ்டார்ட் பண்ணிருவோம். சோ இந்த 3rd பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்சை விட 3rd பேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடண்ட் என்டிபிசியோட செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி குரூப் டிக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இப்ப அகைன் என்ன பண்ண போறோம்னா குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ குரூப் டியோட செகண்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு எதுல கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ங்கிறது ஒரே ஒரு கோர்ஸ் தான். பட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்ல பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இப்ப புதுசா என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இந்த 1 இயர் மட்டும் தான் எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 1 இயர் வேலிடிட்டிக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1499 தான். ஓகேவா? சப்போஸ் நீங்க 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்ப வரக்கூடிய குரூப் டியும் படிக்கணும், என்டிபிசியும் படிக்கணும், உள்ள போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸும் நான் படிக்கணும், எஸ்எஸ்சி எக்ஸாமும் படிக்கணும். எல்லாமே எனக்கு கவர் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. ஓகே. எல்லா சப்ஜெக்டும் இதுல கவர் ஆகிரும். நீங்க ரயில்வே படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி இந்த கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கான 3rd பேட்ச் அதே மாதிரி குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இப்போ ஆல் இன் ஒன் டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்டிபிசிக்கு இன்னும் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கும் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு சேம் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 மட்டும் பே பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேரால தான் மார்க் கம்மி ஆகுது. சோ சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும்
நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் சிஏபிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499. இதுவும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்போ வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாமுக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி யோட செகண்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட தேர்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இனி வந்து நான் உங்களுக்கு அடுத்த லைவ் டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே போய் நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து உங்களுக்கு அடுத்த லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ மறக்காம அந்த லைவ் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்க. எக்ஸாம் போறதுக்குள்ளே உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 75க்கு மேல இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி நான் 75 தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 85 நான் 85 to 90 தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இது பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டட் பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் கஷ்டப்பட்டு படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு செட்டில் ஆகிட்டீங்க. ஒரு ஜாபுக்குள்ள உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் முன்னேறி போறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படியாவது ஒரு வேலைக்குள்ள போணும். ஒரு சின்ன வேலையா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல அதை விட பெரிய இதா இருக்கட்டும், உள்ள போறது தான் கஷ்டம். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஏறிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, படிங்க. ஸோ உங்க லைஃப் ஓகேவா? ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.